வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கபடி ஷேர் மார்க்கெட் அதனுடைய ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம கணிச்சு வச்சுருக்கோம். அதை ஒவ்வொன்றா ஆடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ ஷேர் வாங்குறவங்க விற்கிறவங்க அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 25, 2024 டிசம்பர் 24, 2024 வரைக்கும் என்னென்ன ஷேர்ஸை நம்ம வந்துட்டு வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் அந்த டைமில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் வாசனை சம்பந்தப்பட்ட திரவங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அப்புறம் சூட்கேஸு, லெதரு, சிகரெட்டு, அப்புறம் இந்த பானங்கள் ஐட்டம்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கி விற்கிறதுக்கான ஏற்றமான காலங்கள் தான் இந்த காலகட்டம். உங்களுக்கு நிறைய வந்துட்டு டெக்ஸ்டைல் நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் பங்குகளாக நீங்கள் வாங்கும்போது அதில் நீங்கள் நல்ல லாபம் அடையலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காரக கிரகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு, பானங்கள், ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஆல்கஹால் சம்மந்தப்பட்டது, சிகரெட்டு, துணி வகைகள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, செப்பல் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அப்புறம் லெதர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, நீலகிரி தைலம் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தைலம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நல்ல ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா அதிகமாக இருக்குது. அதை நீங்கள்